ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி வகைங்க. நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன் இன்றைக்கி, சரிங்களா? அதனால் நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம், இது 200 கிராம் பேக்கெட் தாங்க, பேக்கெட்டில் வருது இல்லைங்களா? 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், சரிங்களா? அரிசி நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா 2 கிண்ணம் அரிசி. 2 கிண்ணம் அரிசினா நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி விடுவோம் இல்லைங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு கிண்ணத்துலேயும் அளவு சொல்கிறேன். ஆனால் அரிசி நான் 1/2 கிலோ பாஸ்மதி, டூட்டா பாஸ்மதி, மினி பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு அளந்துக்குங்க கரெக்டாக, சரிங்களா? அதுக்காக தான் நான் 2 சொல்கிறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா இது 2 கிண்ணம் வரும், சரிங்களா? ஓகே. அது நான் அதுக்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 4, நீங்கள் பெருசாக இருந்தால் 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸில் நல்லா ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஜாஸ்தி போட்டு அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளியை நம்ம லிமிட்டடாக தாங்க போடணும். 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் மசாலாலாம் அப்பவே சொல்லிக்கிட்டே வரேன். பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டேங்க. குக்கர் ஏற்றியாச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டாச்சு, சூடாகட்டும். நம்ம மஷ்ரூம் பாருங்கள், ஒரு மஷ்ரூமை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம சாதத்துக்கு போடுறது இவ்வளோ பெருசாக தான் இருக்கணும். இதை விட பொடிசாக போட்டிங்கன்னா அது ரைஸ் கூட காணாமல் போய்டுங்க. கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெருசு, குட்டியாக இருந்தால் 2ஆக போட்டு விட்ருங்க, அவ்வளோதான். இப்போது எண்ணெய் சூடாக எடுத்து நான் 4 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சியில் வச்சுருக்கேங்க. அதை நம்ம போட்டுடலாம். இப்போது 2 பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுதுங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன், சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம பண்ணுறது குக்கர் பிரியாணி தாங்க, குக்கரில் தான் பண்ணுறோம், 1 பாட் பிரியாணி, சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. நல்ல வாசனை வந்ததும் இப்போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேங்க. நீங்கள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ 2 டீஸ்பூன் நான் தனியா பவுட்ரு போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போவும் சொல்கிறேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நம்ம இதிலே ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடுவேன் நல்லா. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ரைஸ்க்கு மஷ்ரூம்க்கு எல்லாத்துக்கும் வேணுங்க. அதனால நான் 1 ஸ்பூன் இது போடுறேன், உப்பு, சரிங்களா? நீங்கள் தேவையான அளவு போடுங்க. ஏன்னா உப்பு அவங்கவுங்க ருசிக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துட்டேங்க. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோ பண்ணிடலாம். தயிர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம், சரிங்களா? 100 கிராம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ ரைஸ்க்கு 100 கிராம் தயிர் கரெக்டாக இருக்குங்க.
கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். முதல்ல மஷ்ரூமை போட்டுக்கலாம். இதோட ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நான் இவ்வளோ நேரம் ஸ்லோவில் வச்சுருந்தேங்க, இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும் இல்லைங்களா, அதனால். இது இருக்கட்டும் ஒரு 2 செகண்ட். இப்போ அரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்து நான் ஊற வைக்கலைங்க, ஏன்னா இந்த மினி பாஸ்மதி, அதனால அது டக்குன்னு வெந்துடும். ஊற வைக்க தேவையில்ல. உங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா ரைஸை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டோங்க, போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 கிண்ணம் ரைஸ்க்கு 3.5 கிண்ணம் தண்ணி வைக்கிறேங்க. ரெண்டு 3. ஏன்னா நம்ம தயிர், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்குது, அதுவே ஒரு 1/2 கிண்ணம் தண்ணி மாதிரி விட்டுருக்கோங்க லிக்விடாக. அதனால நான் 3.5 கிண்ணம் தண்ணி தான் விட்டுருக்கேன். சரிங்களா? கரெக்டாக நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்கவுங்க ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி வைங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நான் குக்கரை மூடி ஒரு 3 விசில், அதுக்கு மேலே இல்லைங்க, வந்ததும் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். இப்போ நான் குக்கரை மூடுறேன். ஒரு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இதில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட முடியாது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, பரவாயில்லைங்க. தயிர் பச்சடி கூடலாம் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷோடு சரியாக போயிடும். அதனால் ஓகே, நான் போட்ட 1 டீஸ்பூன் உப்பு சரியாக தாங்க இருக்குது, அதனால் நான் விட்டுடுறேன். இப்போ நான் மூடிடுறேன். இப்போ ஒரு 3 விசில் வரட்டேங்க, பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அது 3 விசில் வந்தாச்சு. இதோட ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேங்க. இங்கே ரொம்ப குளிர், அதனால ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? இப்போ ஒரு 20 முந்திரியும் வறுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், அதனால தான். சரிங்களா? இதில் கொஞ்சம் சுட கொத்தமல்லி, புதினாவும் தூவிடலாம். பாருங்கள், இப்போ நான் கலரிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. நான் இது கூட தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இல்லைன்னா கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக எங்களுக்கு லஞ்சில் தயிர் பச்சடி தாங்க வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம செய்த மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. சரிங்களா? இது மஷ்ரூம் பிரியாணியும் சொல்லலாம், பலவுன்னு சொல்லலாம். நான் ஒரிஜினலாக பார்த்தா இது நான் பிரியாணி ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வைஸாக நல்லாயிருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே பார்த்து, நான் இன்றைக்கி தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். முந்திரி மேலே தூவிட்டேன் சொன்ன மாதிரி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.